மார்வல் ஜோம்பிஸ்ல வந்த இன்ஃபினிட்டி ஹல்க பத்தி ஏதாவது ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போதான் கன நேரத்தில் என் புத்தியில் தோன்றிய ஒரு சிந்தனை தான், ஹல்குக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குமா, கைரேகை இருக்குமா? டேய், தப்பு தப்பா யோசிக்காதீங்கடா. சோ இத பத்தி தேடி பார்த்தப்பதான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரூஸ் பேனர் ஹல்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறப்போ ப்ரூஸோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் என்லார்ஜ் ஆகும். ஐயோ, இதை நான் எப்படா இப்ப தமிழ்ல சொல்லுவேன்? இப்ப ஏன் மாட்டுக்கு தப்பு தப்பா தோணுது? அதாவது ப்ரூஸ் பேனரோட உடல் பாகங்கள் விரிவடைந்து பெருசா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரூஸ் கையில நெகம் இருக்கல, நெயில்ஸ், இதுவும் என்லார்ஜ் ஆகி பெருசா மாறும். ஹல்கோட கையிலயும் நெயில்ஸ் இருக்கும், நெகம் வரும். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் கிளைமேக்ஸ்ல இந்த ஒரு பர்டிகுலர் சீனை பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரொஃபசர் ஹல்கோட ஸ்பெக்ஸ் அவர் போட்டிருந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். வேற எவனாவது வச்சிருப்பான்டா கைய கண்ணாடியில அப்படி யோசிச்சிங்கன்னா? இல்ல அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹல்க் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிஜிஐ கேரக்டர். சோ அந்த கண்ணாடியும் ஒரு சிஜிஐ பண்ணப்பட்ட விஷயம் தான். அதுல இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்ஸ் எல்லாம் இருக்குன்னா வேணும்னே இத துல்லியமா டீடைல்டிங் பண்ணிருக்காங்க. வேலை மெனக்கட்டு இதை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஹல்க் போன் யூஸ் பண்ணா இந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சு போன் அன்லாக் பண்ண முடியுமா தெரியல. வீடியோ பாக்குற நீங்க வேணா அதுக்கு பதில் சொல்லு. சோ இறுதியாக நான் கூற வருவது என்னவென்றால், இதான் நான் கண்டுபிடிச்சது.